Ave Maria, gratia plena, Dominus tecum. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய வணக்க மாதத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே சிறப்பாக அன்னை மரியாள் இரக்கத்தின் தாய் என்கின்ற சிந்தனையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கிபி 13ஆம் நூற்றாண்டிலிருந்து 16வது நூற்றாண்டு வரை இந்த பக்தி முயற்சியானது மிக பரவலாக இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலிலே 13வது நூற்றாண்டிலே கண்டெடுக்கப்பட்ட அன்னையுடைய அந்த திரு உருவ படத்திலே நாம் பார்க்கிறோம். இரக்கத்தின் அன்னையானவள் தன்னுடைய கரங்களை விரித்தவராக, தன்னுடைய மேற்போர்வையினை உயர்த்தி பிடித்தவராக இருக்கிறார். அந்த போர்வைக்கு கீழாக துறவிகளும் பாப்பரசர்களும் ஆயர்களும் அரசர்களும் அனைத்து மக்களுமே மண்டியிட்டு அன்னையினுடைய பாதுகாப்பில், பராமரிப்பில், அரவணைப்பில் இருப்பதை இந்த படங்கள் நமக்கு உணர்த்துகிறது. மேலும் 15ஆம் நூற்றாண்டுகளிலே கண்டெடுக்கப்பட்ட இந்த அன்னையினுடைய படங்களிலே பார்க்கிறோம், இவ்வாறாக அன்னையினுடைய மாந்தைக்கு கீழாக அரவணைப்பில் இருப்போர் மீது வானிலிருந்து அம்புகள் பொழியப்படுகிறது. அப்பொழுது அன்னை அனைவரையும் தன்னுடைய மாந்தைக்குள்ளாக அரவணைத்து பாதுகாப்பதை இந்த படங்கள் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. மேலும் திருச்சபையிலே பயன்படுத்தப்படக்கூடிய மிக முக்கியமான பழங்கால ஜபங்களில் ஒன்றான இந்த மெமோராரே என்கின்ற அந்த மன்றாட்டிலும் கூட நாம் மிகவும் இரக்கமுள்ள தாயே என்று அன்னையை குறித்து நாம் புகழக்கூடியவர்களாக இருக்கிறோம். மேலும் கிருபை தயாபரியா இருக்கக்கூடிய எங்கள் ராக்கினியே நீ வாழ்க, எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே நீ வாழ்க என்று அன்னையை இரக்கத்தின் அன்னையாக புகழ்வதை இந்த மன்றாட்டிலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. புனிதர்களுடைய வாழ்க்கையிலேயுமே புனிதர்கள் அன்னையை இரக்கத்தின் அன்னையாக கண்டுகொண்டதை பல புனிதர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். சிறப்பாக புனித பௌஸ்தினாவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் 330வது அத்தியாயத்திலே அவர் இவ்வாறாக குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு முறை புனித இடத்திலே அவருடைய ஆன்மீக ஆலோசகர் அவருக்காக ஜெபிப்பதற்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார். 9 நாட்கள் நவநாட்களாக அன்னைக்கு இருந்து விண்ணகரசியே வாழ்க என்கின்ற அந்த மன்றாட்டை சொல்லி புனித பௌஸ்தினா ஜெபிக்கிறார். 9வது நாளின் இறுதியிலே அன்னையினுடைய காட்சியை அவர் பெறுகிறார். அதிலே 2 வானதூதர்கள் அன்னையினுடைய மேற்போர்வையினை உயர்த்தி பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். அன்னை மரியாள் குழந்தை இயேசுவை தன்னுடைய கரங்களிலே தாங்கியவராக இருக்கிறார். அப்பொழுது புனித பௌஸ்தினாவிடத்திலே பேசுகையிலே அன்னை தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் விண்ணக அரசி மட்டுமல்ல, மாறாக இரக்கத்தின் அன்னையாக இருக்கிறேன் என்பதை புனிதைக்கு அன்னை மரியாள் வெளிப்படுத்தியதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் புனித பிரிஜித் அவருடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாள் காட்சி கொடுக்கும் பொழுது இவ்வாறாக சொல்கிறார், நான் விண்ணக அரசியாக இருக்கிறேன், நேர்மையாளர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அதை காட்டிலும் இரக்கத்தின் வாயிலாக இருந்து பாவிகளும் இறைவனை அடைவதற்கு ஒரு வழியாக இருக்கிறேன் என்று புனித பிரிஜித்துக்கு தன்னை இரக்கத்தின் அன்னையாக அன்னை மரியாள் வெளிப்படுத்தியதை அவருடைய வாழ்க்கையிலே நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் குவாதலூப்பை நகரிலே ஜுவானோ தியாகோ என்கின்ற அந்த மனிதருக்கு காட்சி கொடுக்கையிலே அன்னை சொல்கிறாள், நீ எப்பொழுதுமே என்னுடைய மாந்தைக்கு கீழாக அரவணைப்பை உணரக்கூடியவனாக இருக்கிறாய் அல்லவா, இதற்கு மேலாக உனக்கு என்ன வேண்டும் என்று அந்த புனிதரிடத்திலே கேட்பதை பார்க்கிறோம். இந்த 3 புனிதர்களுடைய வாழ்க்கையிலேயுமே அன்னை தன்னை இரக்கத்தின் தாயாக வெளிப்படுத்தியதை நம்மால் உணர முடிகிறது. சிறப்பாக நம்முடைய புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தன்னுடைய திருத்தூது மடலாகிய தீவெஸ் இன் மிசெரிகோர்டியே என்கின்ற அந்த திருமடலிலே, ரிச் இன் மெர்சி என்கின்ற அந்த மடலிலே இவ்வாறாக குறிப்பிடுகிறார், அன்னை மரியாள் கடவுளால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடை. அந்த அன்னை இறைவனுடைய இரக்கத்தை முழுமையாக சுவைத்தவராக இருக்கிறார். இந்த மண்ணுலகத்திலே யாருக்குமே கொடுக்க இயலாத, கொடுக்கப்படாத ஒரு இரக்கத்தினை, அருளினை அன்னை பெற்றவளாக இருக்கிறார் என்று சொல்கிறார். இது எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது லூக்கா நற்செய்தி நமக்கு அழகாக வெளிப்படுத்துகிறது. அன்னை அருள் மிக பெற்றவராக இருக்கிறார். அந்த அருள் கடவுளுடைய இரக்கமாக இருக்கிறது. அந்த இரக்கத்தை, அருளை ஒவ்வொரு நாளும் தன்னை நாடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அன்னை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறார். இதைத்தான் இந்த இரக்கத்தின் அன்னை நமக்கு உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். தன்னிடத்திலே நாடி வரக்கூடிய அனைத்து மக்களுக்குமே தன்னுடைய மாந்தைக்குள்ளாக எப்பொழுதும் அந்த அன்னை இரக்கத்தையும், பாதுகாப்பையும், பராமரிப்பையும், இறைவனின் அருளையும் நிறைவாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தன்னை நாடி வந்து ஜெபிக்கக்கூடிய மக்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய மாந்தைக்குள் அரவணைப்பை கொடுப்பதன் வழியாக எல்லா விதமான தீங்குகளில் இருந்தும் இந்த அன்னை காக்கக்கூடியவராக இருக்கிறார்.
ஆக இந்த நல்ல நாளிலே இரக்கத்தின் அன்னை இடத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அந்த அன்னை தன்னுடைய இரக்கத்தினாலும் பரிந்துரையினாலும் நம்மை இறைவனை நோக்கி நடத்தி செல்வாராக. ஆமென்.